ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் வசூல் வேட்டையில இறங்கி தாக்கி அடிக்கிறாரு. இதனால முன்னாள் அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே மிரண்டு போய் நிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணம் இருக்குல்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் 75 லட்சம் செலவாகுது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்திருக்கிறாங்க. இதுல எஸ்பி வேலுமணி அவர் வந்து பாத்தீங்கன்னா 25% என்ன பண்ணிருக்காரு, அவரு வந்து பணம் கொடுக்குறாரு. மீதி 50 lakhs என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. இவங்களோட அதீத நம்பிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்துதான் செலவு பண்ணும். பாதி பணத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துறாரு, மீதி உள்ள பணத்தை எஸ்பி வேலுமணி போன்றவர்களா சேகரித்து என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 75 லட்சம் ரூபாய் செலவாதுப்பா ஒரு தொகுதிக்கு அப்படின்னு கணக்கு சொல்லுது. ஏன்னா இவங்க காசு கொடுத்து ஆட்களை கூப்பிடல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் வீடியோ ஆதாரங்கள் தெல்ல தெளிவா சொல்லுது, இது காசுக்காக கூடுற கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம் அல்ல அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இவ்வளவு ஏங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லாம் நான் ஒன்றியத்துக்கு 6 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு எல்லாம் பேரம் பேசி என்ன பண்ணாங்க, காசுகளை வாங்குனதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். சோ இப்படியா இருக்கும் பொழுது ஒரு தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள 75 லட்சம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ பின்னாடி இருந்து எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதியோட எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர் எல்லாருக்கிட்டே போயிட்டு, இங்க பாருங்கனே, நீங்க தான் கேண்டிடேட், நீங்க தான் வேட்பாளர், கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க, எம்எல்ஏக்கு நிக்கிறீங்க, எம்எல்ஏ ஜெயிச்சிருவீங்க, மினிஸ்டரா உங்களை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு மினிஸ்டர் பதவிக்கு 200 கோடி ரெடி பண்ணி கொடுத்துருங்கனே, நம்ம கதை கச்சிரமா சூப்பரா செஞ்சலாம். அப்பா கிட்ட நான் பேசுறேன், நீங்க என்ன பேசுறது, நான் பேசுறேன் அப்பா கிட்ட, ஒரு தொகுதி ஒரு அமைச்சரை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா 200 கோடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன் அவர்கள் என்ன பண்றாங்க, அதாவது மிதுனுடைய டீம் என்ன பண்ணிருக்காங்க, வசூல் வேட்டையில இறங்கி இருக்கிறாங்க. இதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மாஜி அமைச்சர் என்ன பண்ணிருக்காருன்னா, எதுக்குங்க என்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்லைங்க, 100 கோடி வேணா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி கொஞ்சம் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. சோ எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் காசுகளை இறைத்தாலும் அவருடைய மகன் மிதுன் அவர்கள் என்ன பண்றாரு, வசூல் வேட்டையில இறங்கி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி டீம் ரொம்ப அதீத நம்பிக்கையில இருக்கிறாங்க. எப்படி ஆச்சுன்னா ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம், ஆட்சியை பிடிச்சு விட்ட காசெல்லாம் எப்படிங்க பிடிக்கிறது, இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பதவிக்கு 200 கோடி நிர்ணயிச்சு இது பேரம் பேசுறாங்க. ஆனா இப்போ காசு கொடுக்கறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, என்கிட்ட காசே இல்லையே, கிட்டத்தட்ட 2019 இருந்து எலெக்ஷன்ல எல்லாத்திலும் தோல்வி அடைஞ்சோம், 2021 ஆட்சியிலே இல்ல, நான் 5 வருஷம் ஆட்சியிலே இல்ல, என்ன பண்றது, என்கிட்ட காசே இல்லைங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, கையை விரிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மதுரை மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன வராருனுங்க, நீங்க கிரௌட கூட்டுங்க காசை கொடுத்து அப்படின்னு சொல்லும் போது முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் என்ன பண்றாரு, என்கிட்ட 10 பைசா கிடையாது, நான் வந்து செலவெல்லாம் பண்ண மாட்டேன், இஷ்டம் இருந்தா கொடுங்க நான் செலவு பண்றேன், இல்லாட்டி நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு முக்கியமான ஒரு அமைச்சர், மதுரையை சேர்ந்த ஒரு அமைச்சர் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்கிறாரு. சோ அதனால எஸ்பி வேலுமணி என்ன பண்ணிருக்காரு, தான் கை காசை போட்டு என்ன பண்ணிருக்காரு செலவு பண்ணிருக்காரு. சோ ஒவ்வொருடைய நிலைமை இதுதான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஆட்சியிலும் இல்ல அதிகாரத்திலும் இல்ல, எப்படி சம்பாதிக்க முடியும்? இப்ப அதிமுகவுடைய நிலைமை என்ன இருக்குன்னா, நிர்வாகிகளோட நிலைமை, மாவட்ட செயலாளர் நிலைமை, ஒன்றிய செயலாளர் நிலைமை, ஆட்சியில அதிகாரத்துல வந்ததாங்க நம்ம சம்பாதிக்க முடியும், சம்பாரிச்சதை சேர்த்து வச்சாதான் நம்ம செலவு பண்ண முடியும். இங்க சம்பாதிக்கிறதுக்கே இங்க ஒண்ணுமே இல்ல, ஆனா திடீர்னு வந்து நீங்க 200 கோடி 100 கோடி 50 கோடி கேட்ட எப்படிங்க கொடுக்க முடியும், அதெல்லாம் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேர் நைஸா நழுவி போயிடுறாங்க. இதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி எப்படி நம்புறாரோ அவங்கள நம்புறாங்க, நிச்சயமா ஆட்சிக்கு வந்துருவாங்க, பாஜக துணையா இருக்குது, அவங்க தான் இந்த தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுட்டு இருக்காங்கல்ல, எப்படியாச்சுன்னா அப்படி இப்படின்னு பார்த்து ஓட் பர்சன்டை ஏத்தி நம்மள ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புற மாதிரியே ஒரு சில மாஜி அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் நம்புறாங்க. சோ அதன்படி நாங்க காசு தரோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு ஒரு சிலர் ஆசைகள் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இங்க பணத்தை இழக்கிறது இங்க பாக்குது. ஆனா இதுக்கு பின்னாடி மிதுன் அவர்கள் என்ன பண்றாரு, நிச்சயமா இருக்கிறாரு அப்படின்றது தான் இங்க பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க அதிமுக ரொம்ப அதீத நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ கள நிலவரமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் செங்கோட்டையனு, ஒரு பக்கம் செல்லூர் ராஜு, ஒரு பக்கம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வந்துருச்சான்,
என்ன பயனா, டிடிவி தினகரன் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப வெளியே வந்துட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க? சசிகலா, அதே போல ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, இந்த 4 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அதிமுகல இருக்கிற நிறைய பேர் அதிருப்திகள் எல்லாமே இவங்க தலைமையில ஏத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு தான் பேசுவார். சோ இப்போ பாஜக கூட்டணியில ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசா எஃபெக்ட் ஆகல. ஆனா இப்போ ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு. அது மாத்திரம் இல்லாம டிடிவி தினகரன் வெளியே வந்துட்டாரு. என்னப்பா முக்குளத்தூர் சமுதாயத்தை இருந்தவங்க அவங்களுடைய வாக்குகளை வச்சு தென் மாவட்டங்களை நம்ம எப்படியாச்சுன்னா வாக்குகளை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கனவு கண்டாலும் இப்போ 2 பேரும் சேர்ந்து வெளியே வந்ததுனால எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பீதியை கலப்பி இருக்கு. சோ இது ஒரு பக்கம் போயிருந்தாலும் இந்த வசூல் வேட்டை ஒரு பக்கம் என்ன பண்ணுது, சூப்பராகவே போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி டீமு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு காசுகளை செலவு பண்ணி இந்த பக்கம் ஒரு பக்கம் போனா, பின்னாடியே எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் அவர் என்ன பண்றாரு, ஒரு டீம் அமைச்சு வசூல் வேட்டையில இறங்கி இருக்காரு. நீங்க எம்எல்ஏ ஆகுறதுக்கு இத்தனை கோடி, நீங்க மினிஸ்டர் ஆகுறதுக்கு இத்தனை கோடி, நீங்க இத்தனை கோடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மினிஸ்டர்னே, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லைன்னு, நீங்க தான் எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்க போறீங்க, நீங்க 100 கோடி கொடுத்துருங்க, நீங்க தான் அமைச்சர், நிச்சயமா உங்களை அமைச்சர் ஆகிறோம், நீங்க 200 கோடி கொடுத்துருங்க அப்படின்னு வசூல் வேட்டையில இறங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதனால நிறைய சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் மிரண்டு போய் நிக்கிறாங்களாம். என்னப்பா நீங்க பண்றீங்க, யாருப்பா எங்க இருந்துப்பா வரீங்க, இவ்வளவு பிளான போட்டுக்கிட்டு இவ்வளவு காசு எங்க இருந்து இது பண்ணுவோம், பயங்கரமான ஆளியா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எல்லாருமே மிரண்டு போய் நிக்கிறாங்களாம். ஆனா இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னா நிச்சயமா சாத்தியமாகாது. யாரும் அப்படி காசை கொடுத்து நம்பி ஏமாற வேண்டாம். சோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, அதிமுக இருக்கிறவங்க, ஏங்கப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆட்சியை முதல்ல என்ன பண்ணட்டும், பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் யாரு மினிஸ்டர் யாரு என்ன அதுன்றது அப்புறமேட்டு பார்த்துப்போம். இத படத்துல பொன்னம்பலம் சொல்லுவார்ல, முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும், அது மாதிரி முதல்ல இவங்க எலெக்ஷன்ல நிக்கணும், அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இவங்க அமைச்சரு, இவர் இந்த துறை அமைச்சரு அப்படின்றத பிரிச்சுக்கணும். இவங்க முதல்ல எலெக்ஷன்ல நின்று ஜெயிப்பாங்களா இல்லையானே நம்மளுக்கு தெரியல, அதுக்குள்ள இப்பவே மினிஸ்டருடைய பேரம் போயிருச்சு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா கொள்ளடிக்கிறாரோ அப்படின்ற ஒரு புள்ளியிலும் நிறைய பேரு பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் அவர்கள் வசூல் வேட்டையில இறங்கி பயங்கரமா வசூல் ராஜா மாதிரி வலம் வருகிறார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.